வணக்கம் சாண்ட்ரா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் வெளியே வந்த உடனே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? வெளில வந்த உடனே நான் இந்த ரெஸ்பான்ஸுக்கெல்லாம் முன்னாடியே எதுவுமே யோசிச்செல்லாம் வைக்கல. பட் வெளியில ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸை மீட் பண்ணும்போது, லைக் நார்மல் பீப்புளை மீட் பண்ணும்போது அவங்க கொடுத்த அந்த ஒரு லவ், இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஓகேவா இருக்கீங்களா, ஹெல்த் ஓகேவா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ஒரு டைமில் நம்ம நடிக்கும்போது நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம்ல, அந்த அந்த ரெக்கக்னிஷன்ஸு, அந்த லவ், அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். ஸோ நீங்கள் வெளியே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்ன? ஆப்வியஸ்லி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓடி போய் குழந்தைங்களை கட்டி பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் ஷூட்டிங் தான் போனேன். ஸ்ட்ரெயிட்டாக கேரளா போனேன். அங்கே ஒரு 1 வீக் அவங்க கூட கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு பாப்பாஸ் கூடவே இருந்தேன். இடையில ஷூட்டிங் போயிட்டு அப்படியே பாப்பாஸ் கூடவே இருந்தேன்னா அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ண விஷயம். என் குழந்தைங்க அவங்க கூடவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போவும் அவங்க கூடவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிக் பாஸோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஜேர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப இமோஷ்னல் ரோலர் கோஸ்டராக இருந்தது. ஏன்னா எதுவுமே ஒரு பிளான் இல்லாமல் ரஜினிக்கு ஒரு ஷேடோ மாதிரி நான் உள்ளே போனேன். பட் என்னோட ஜேர்னி எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப கஷ்டம். அது புஷ் பண்ணி நான் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் எவிக்ட் ஆகிற வரைக்கும் நான் ஓகேவா இருந்தது, எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருந்தது. பட் அவர் போனதுக்கப்புறம் அந்த ஒரு எமோஷ்னல் இது பிரேக் டவுன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபிசிக்கலி மென்டலி எல்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். அந்த கார் டாஸ்க்கு இன்னும் ப்ரெஷரைஸ் ஆகி இன்னும் கஷ்டங்கள் கொடுத்துடுச்சு. வெளியில் வர வரைக்கும் வெளியில் என் குழந்தைங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதுலேருந்து அந்த எல்லாத்துலேருந்தும் நான் கொஞ்சம் ரிலீவ் ஆனது. உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா என்ன டாஸ்க் சொல்வீங்க? ஆப்வியஸ்லி என்னோட சீக்ரெட் டாஸ்க். அது ரொம்ப பிடிச்ச டாஸ்க். ஏன்னா நானே அதை அந்த மாதிரி அப்ளை பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வெளியில பார்த்த ஒரே ஒரு எபிசோட என்னோட சீக்ரெட் டாஸ்க் மட்டும்தான். ஏன்னா அது மட்டும் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. ஸோ பிக் பாஸ் வீட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரினா என்ன, மறக்க வேண்டிய ஒரு மெமரினா எது சொல்லுவீங்க? மறக்க முடியாத மெமரி அந்த கார் டாஸ்க்கு தான். என்ன சொல்றது, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது மேபி லைஃப் டைம் நான் மறக்க மாட்டேன். மறக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஏன்னா மறக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப அதுவே தான் மைண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ என்னைக்காவது ஒரு நாள்